அந்த ஆள் பேர் என்ன தெரியுமா? பொன்முடி. தெய்வசிகாமணி. அதுதான் அந்த ஆளோட இயல் பேர். அந்த ஆள் எதுக்கு வந்து பொன்முடி தங்கம் மாறினார் உங்களுக்கு வேறு விஷயம் இப்போ புரியுதா? பேசுறதுக்கு தான். பொது வழியில் மக்கள்கிட்ட போயிட்டு அநாகரிகமாக பேசக்கூடிய கட்சி எதுன்னு கேட்டு பாருங்க. கண்ணை மூடி டக்குன்னு திமுகன்னு சொல்லுவான். அநாகரிகமான பேச்சாளர்கள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா அங்கே தான் டஃப்பே இருக்கும் காம்படிஷன். இந்த நின்னா ஒரு ரேட்டு, படுத்தா ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள் கிட்டத்தட்ட விபச்சாரியின் வீட்டிற்கு பாலியல் தொழில் செய்யக்கூடிய நபருடைய வீட்டிற்கு சென்று விட்டு கொடுத்த காசையும் எக்ஸ்ட்ரா புடிட்டு வந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எங்களை வந்து ஏமாத்துறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச நடவடிக்கை என்னன்னாக்கா, அவரை வந்து நாங்கள் வந்து கட்சி பதவியிலேருந்து தூக்கிட்டோம். யாரை கேனப்பையை நினச்சிட்டு இந்த வேலையை நீ பார்க்குறீங்க கேட்டுங்களா? இப்போ இவர் பேசக்கூடிய வார்த்தைக்கு நீங்கள் உள்ளபடி தார்மீகமாக செய்ய வேண்டியது கட்சியோட அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீங்கள் எடுக்கணும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படி தானே எடுத்தீங்க, அதே போல் எடுங்க. அமைச்சர் பதவியிலேருந்து அவர் எடுக்கணும். இது மக்களை வந்து எவ்வளவு காயப்படுத்திருக்குன்ற விஷயத்தை வந்து பொன்முடி அவர்கள் உணரல. நான் என்ன கேட்குறேன், உனக்கு எந்திரிச்சு சேர்ந்தாப்புல 10 ஸ்டெப்பு நடக்க வக்கில்ல உனக்கு. நீ அமைச்சராக இருக்கிற வரைக்கும் தான். நீ இதுக்கப்புறமேட்டு இன்னும் கொஞ்ச நாள் கூட நீ அமைச்சர் கிடையாது, அதுக்கப்புறம் எம்எல்ஏ கிடையாது, அதுக்கப்புறம் உங்கள் கட்சி ஆட்சியிலே கிடையாது பொழுது பொன்முடி பொது இடங்களுக்கு உலாவுவதோ, பொன்முடியோட துணைவியாரோ கோயிலுக்கு போகும்பொழுது உன்னை என்ன பார்ப்பான்? பொதுவாக பெண்கள் விவகாரம் ஒரு மத சார்பு உள்ள விவகாரம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு யார்கிட்ட கேட்பாங்க? கனிமொழிகிட்ட கேட்பாங்களா? நான் யார்கிட்ட கேட்கணும்னு சொல்லி தெரியுமா? துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு. ஒரு மானஸ்தர் இருக்கார் அந்த கட்சியில், அந்த மானஸ்தன் தான் முதல்ல கேட்கணும். யார் சார் மானஸ்தன்? சேகர் பாபு. ஆன்மீக ஆட்சின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு முட்டு கொடுத்து கொண்டு இங்கே நடப்பது வந்து இங்கே வந்து திராவிட ஆட்சி கிடையாது, ஆன்மீக ஆட்சின்னு சொல்லிக்கொண்டு உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு சக அமைச்சர் இப்படி ஒரு மதத்தை இழிவுபடுத்துவது. சேகர் பாபு, நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் வாய்க்கிலேயே பேசுவேல, முதல்ல வந்து இதுக்கு நீ ஏன் பேசலை? இங்கே அரசியல் மோசமானது. பொதுமக்களும் அரசியல்வாதியும் புரிஞ்சுக்கணும். அவன் அரசியலுக்காக நம்மளை வந்து பிளவாடக்கூடிய வேலை செய்யணும் பொழுது நமக்குள் பிளவாடக்கூடிய வேலை செய்வதை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. பொன்முடி என்னக்கூடிய நபர் வந்து சமூகத்தின் கழிவு. அவர் சமூகத்தின் கழிவை ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படின்னும் பொழுது இந்த சமூகத்துடைய பேராபத்தை உணராமல் அவரை வந்து இனிமேட்டு வந்து அமைச்சர், அவன் பெரிய ஆள், அவன் பெரிய சாதி, எந்த டேஷுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், ஒரு பக்கம் வந்து பாஜக அதிமுக அலையன்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் மிகப்பெரிய வைரல் ஆகிட்டு இருக்க வீடியோனா பொன்முடி அவர்கள் பேசின அந்த வைணவம் சைவத்தை பற்றி கொச்சையாக பேசின விஷயம் போயிட்டுருக்கு சார். எல்லாருமே கேட்குற கேள்வி என்னன்னா, ஒருவேளை மாற்று மதத்தை பேசிட்டு நீ உயிரோட வந்துருவியா, நீ உன்னை விட்டுருவாங்களா அவங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களே சார், இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அந்த அணுகுமுறையே தப்பு. இந்த மதத்தை அந்த மதத்தை பேசியிருக்கான்றதை தாண்டி எந்த மதத்தையும் யாரும் பேசிவிடக்கூடாது, மத ரீதியாக யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்பதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு என்பக்கூடிய களம் என்பது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மதசார்பற்ற நாடுன்னு நம்ம சொல்கிறோம். மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து இந்தியா கூட்டணியை எதுவும் குறிப்பாக ஸ்டாலின் இருக்கக்கூடிய கூட்டணியை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா நாங்கள் மதசார்பற்ற கூட்டணி. ஆனால் அவ்வளவு அநாகரிகத்தையும் திமுக மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. தம்பி, நீங்கள் பொது வழியில் மக்கள்கிட்ட போயிட்டு அநாகரிகமாக பேசக்கூடிய கட்சி எதுன்னு கேட்டு பாருங்கள். கண்ணை மூடி டக்குன்னு திமுகன்னு சொல்லுவான். அநாகரிகமான பேச்சாளர்கள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அங்கே தான் டஃப்பே இருக்கும் காம்படிஷன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, ஆர்எஸ் பாரதியா, இந்த பக்கம் ராசாவா, பொன்முடியா, இந்த பக்கம் துரைமுருகனா, இந்த மாதிரி பல இடர்பாடுகள் இருக்கும். அந்த காம்படிஷனுக்குள்ளே உதயநிதி அப்பப்போக்கு வந்துட்டு வர போவாப்புல. புரிஞ்சுக்கோங்க. அப்போது ஒரு மதத்தை பற்றி பேசும் பொழுது இவர்களுடைய புத்தி எங்கே போய் நிற்கிதுனாக்கா, பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு அந்த இடத்துக்கு போனதாகவும் அந்த இடத்துல வந்து இப்படி வந்து ஒரு நிகழ்வு சொன்னாங்க, நின்னா 10 ரூபா, படுத்தா சரி, அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை, அநாகரிகமான வார்த்தையை வந்து அவர் சொன்னார். கேட்டுங்களா? அப்போது இந்த நின்னா ஒரு ரேட்டு, படுத்தா ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள் கிட்டத்தட்ட விபச்சாரியின் வீட்டிற்கு பாலியல் தொழில் செய்யக்கூடிய நபருடைய வீட்டிற்கு சென்று விட்டு கொடுத்த காசையும் எக்ஸ்ட்ரா புடிட்டு வந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? புக்கில் எழுதப்பட்டிருக்கிறது சொல்லியிருக்காங்க சார். புரியுதுங்களா? திமுகவுடைய வரலாறு, விபச்சாரியிடமிருந்த திருடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு ஒரு மதத்தை இவ்வளவு மோசமாக இழிவுபடுத்தி பேசிட்டு நீங்கள் எங்களை வந்து ஏமாத்துறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச நடவடிக்கை என்னன்னாக்கா, அவரை வந்து நாங்கள் வந்து கட்சி பதவியிலேருந்து தூக்கிட்டோம். யாரை கேனப்பையை நினச்சிட்டு இந்த வேலையை நீ பார்க்குறீங்க? நீ கட்சி பதவியிலேருந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் தூக்குனீங்க, மறுபடியும் அவனை சேர்த்துக்கிட்டீங்க. அதே போல் வந்து ஒவ்வொரு நபரையும் விளக்குவதும் சேர்த்துக்கிறதும் உங்களுக்கு வந்து கண் துடைப்பாக நீங்கள் செய்கிறது. உள்ளபடி ஸ்டாலின் அவர்கள் பெண்களை மதிக்கிறீங்க, அந்த பெண்களை போற்றுறீங்க அப்படின்னாக்கா உங்கள் வீட்டிலையும் பெண்கள் இருக்கிறாங்க. உங்கள் அம்மா, உங்கள் மனைவி, உங்கள் மகள், உங்கள் மருமக்கள், குழந்தைகள், பேரன், பேத்தின்னு இருக்குது. இதை தாண்டி தமிழ்நாட்டுக்கு நீங்கள் அப்பான்னு சொல்லியிருக்கிறீங்க. கேட்டுங்களா? இப்போ இவர் பேசக்கூடிய வார்த்தைக்கு
நீங்கள் உள்ளபடி தார்மீகமாக செய்ய வேண்டியது கட்சியோட அடிப்படை உறுப்பினர்ல தான் நீங்கள் எடுக்கணும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படி தானே எடுத்தீங்க, அதே போல் எடுங்க. அமைச்சர் பதவியிலேருந்து அவர் எடுக்கணும். கிட்டத்தட்ட இந்த விவகாரம் குறித்து இதுவரைக்கும் எதற்காக தேசிய மகளிர் ஆணையமோ அல்லது மாதர் சங்கங்களோ ஏன் இன்னும் உள்ளே வரலன்னு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் இது வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயத்தை கடந்து போயிட முடியாது. இதில் நம்ம யாரை முதல்ல கேள்வி கேட்கணும் சொல்லுங்கள்? திமுகவில் இது குறித்து சொல்லுங்கள் பார்ப்போம். பொதுவாக யார்கிட்ட கேட்பீங்க? இந்துக்கள், வைணவர், சைனவர்கள். இல்லை, அப்படி கேட்க மாட்டாங்க. பொதுவாக பெண்கள் விவகாரம் ஒரு மத சார்பு உள்ள விவகாரம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு யார்கிட்ட கேட்பாங்க? கனிமொழி அவர்கள். கனிமொழிட்ட கேட்பாங்களா? ஆனால் நான் யார்கிட்ட கேட்கணும்னு சொல்ல தெரியுமா? துர்கா ஸ்டாலின் அவர்கள்ட்டே. ஒரு மானஸ்தர் இருக்கார் அந்த கட்சியில், அந்த மானஸ்தன் தான் முதல்ல கேட்கணும். யார் சார் மானஸ்தன்? சேகர் பாபு. சேகர் பாபு, ஆமாம் சார். நீங்கள் தான் ஆன்மீக ஆட்சின்னு சொல்லி எல்லா ஆன்மீக ஆட்சின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு முட்டு கொடுத்து கொண்டு இங்கே நடப்பது வந்து இங்கே வந்து திராவிட ஆட்சி கிடையாது, ஆன்மீக ஆட்சின்னு சொல்லிக்கொண்டு உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு சக அமைச்சர் இப்படி ஒரு மதத்தை இழிவுபடுத்துவது, பாலியல் தொழில் செய்யக்கூடிய நபர் இப்படி சொன்னான்ற மாதிரியும் அது எந்த மாதிரியான விஷயத்துக்கு எதிர்க்க ஒப்பிட்டுக்கான போது சேகர் பாபு நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு? எல்லாத்துக்கும் வாய்க்கிலேயே பேசவே முதல்ல வந்து இதுக்கு நீ ஏன் பேசலை? இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கல சார், கொடுத்தா ஏதாவது பதில் சொல்லி கொடுப்பாரு. ஏன் ஓடி ஒளிறீங்கன்ற ஏன் வெக்கமா இல்லையா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு சேகர் பாபு இதுக்கு பதில் சொல்லணும். ரெண்டாவது, தார்மீகமான அடிப்படையில் பொறுப்பேற்று இப்படி பேசாதீங்க, என்னை வந்து நிம்மதியாக தூங்க முடியல, என் உடம்பு பலவீனப்பட்டு கிடக்குன்னு சொல்லி 2022 இப்படி தான் புலம்புனார் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்கள்ட்ட இதை கொடுத்து ப்ரெஸ்ஸில் கேட்கணும். முதுகெலும்பு உள்ளக்கூடிய நேர்மையாக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் இதை பேசணும். ஏன்னா இது வந்து தனிப்பட்ட நபரை குறித்து கேள்வி இருந்தால் கூட நீங்கள் கடந்து போயிடலாம். ஒரு பெரும் சமூகம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முறையை பற்றி, அது 2 விதமான முறையை பற்றி இழிவுபடுத்தக்கூடிய சொல்லை வந்து ஸ்டாலின்ட்டு நீங்கள் கேள்வியை வைக்கணும். மூணாவது, உதயநிதி துணை முதலமைச்சர், தார்மீகமாக அவரும் பொறுப்பேற்று இதற்காக பதில் சொல்லி ஆக வேண்டும். இதை தாண்டி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்க. நீங்கள் பொதுமக்களிடம் போய் இந்த பொன்முடி அவர்கள் பேசிய இந்த காணொலியை குறித்து நீங்கள் கேள்வி கேட்டாக்கா பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க சொல்லுங்கள்? செருப்படுத்தலாம் காட்டுறாங்க சார், செருப்பாலையே அடிக்கணும் அவரை அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறாங்க. இது மக்களை வந்து எவ்வளவு காயப்படுத்தியிருக்குன்ற விஷயத்தை வந்து பொன்முடி அவர்கள் உணரல. நான் என்ன கேட்குறேன், உனக்கு எந்திரிச்சு சேர்ந்தாப்புல 10 ஸ்டெப்பு நடக்க வக்கில்ல உனக்கு, கரெக்டா? வயசு வந்து உனக்கு எந்த வயசு எவ்வளோ முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு அதை சொல்லி தான் சார் பெயிலே வாங்கினேன். அதைத்தான் சொல்கிறேன். உனக்கு கேஸுன்னு வரும்பொழுது நீதிமன்றத்தில் எனக்கு வயசாயிருச்சுன்ற, கேஸுன்னு வந்தால் வயசாகிடுச்சுன்னா இங்கே லூஸு மாதிரி வந்து உட்காந்து பேசிக்கிட்டு உன்னால் வந்து எதை சொல்லுவேன், எந்திரிச்சு நிற்க வக்கில்லாதவனுக்கு 72 அருவாமனையான ஒரு பழமொழி இருக்குது, புரியுதுங்களா? அறுக்க தெரியாதவனுக்கு 62 அருவாமனையான்னு வாங்கி அந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஆள் இவர் பேசக்கூடிய இவ்வளவு மோசமான விஷயத்திற்கு எதற்கு இத்தனை காலமாக யார் மீதும் சேற்றை வாரி வீசாத நபர்கள் பொன்முடி மீது சேற்றை வாரி வீசினார்கள்? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இந்த வரலாறு யாருக்குமே நடக்கலை. பொன்முடி மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக ஓஷி எஸ்சி இந்த வார்த்தையை பயன்படுத்தியது. அந்த ஆளுக்கு இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதிய புத்தியும் சாதிய ஆதிக்க மனப்பான்மையும் அதிகமாக உள்ளது. இந்த பிளவாடக்கூடிய அரசியலை பேசக்கூடியது. இன்றைக்கு இந்த பொன்முடியை என்ன செய்தால் தகும்? நீங்கள் மட்டும் அமைச்சராக இல்லாமல் சாதாரண ஒரு நபராக இருந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தினா செருப்பை கலெக்டர் பொதுமக்கள் நேரம் உன்னை அடித்தே கொண்டுருவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா உயிர் மட்டும் விட்டு வச்சுட்டு உன்னுடைய ஒட்டுமொத்த மானத்தையும் எடுத்து உன்னை வந்து இன்றைக்கி வந்து தெருவில் வேட்டியை உரி விட்டு அடிச்சிருப்பானுங்க. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு செயலை பேசியிருக்கீங்க பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நீ வகிக்கக்கூடிய பதவிக்கும் உனக்கான விஷயத்துக்கும் மரியாதை கொடுத்து விலகி நிற்கிறார்கள். ஆனால் இது எத்தனை காலத்துக்கு நீடிக்கும்? நல்லா புரிஞ்சுக்க தம்பி. ஆட்சி மாறினா காட்சி மாறும் தம்பி. எப்போயுமே நீ அமைச்சராக இருக்கிற வரைக்கும் தான். நீ இதுக்கப்புறமேட்டு இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளே நீ அமைச்சர் கிடையாது, அதுக்கப்புறம் எம்எல்ஏ கிடையாது, அதுக்கப்புறம் உங்கள் கட்சி ஆட்சியிலே கிடையாது பொழுது பொன்முடி பொது இடங்களுக்கு உலாவுவதோ பொன்முடியோட துணைவியாரோ கோயிலுக்கு போகும்பொழுது உன்னை என்ன பார்ப்பான்? அனுமதிப்பானா? கோயிலுக்குள்ளே முதல்ல இருந்தாலும் விடாதீங்க, அங்கே வந்தானா அங்கே செருப்பு தூக்கி காட்டுங்கன்ற நான். நீ எந்த கோயிலுக்காவது இனிமேட்டு நீ போனேனாக்கா அங்கே தான் உனக்கு கச்சேரி அங்கேருந்து ஆரம்பிக்கணும். மக்கள் என்ன செய்யணுனாக்கா மக்களும் சரி, அந்த பூசாரியும் சரி, அங்கே இருக்கக்கூடிய நபர்களும் சரி, இந்த அறநிலைத்துறையை சார்ந்த நபர்கள், இயங்கக்கூடிய நபர்களும் சரி, பொதுமக்கள் எல்லாருமே இனி பொன்முடியை எந்த கோயிலுக்குள்ளேயும் அனுமதிக்க கூடாது. அவன் நீங்கள் புறக்கணிக்கிறது மூலமாக தான் அவன் செய்தது எவ்வளோ பெரிய தவறுன்னு தெரியும். ரெண்டாவது, இந்த செயலை பேசியதற்காக தார்மீகமாக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி இருந்தாலும் வீடியோ போடணும். இந்த மன்னிப்பு கேட்டே ஆகணும். இந்த மன்னிப்பு என்பது வந்து எவ்வளோ உளப்பூர்வமாக இருக்கணும்னு இருக்குது. மூணாவது, இனி இந்த சமூகத்திற்குள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பேசாத வண்ணம் சட்டம் ஒரு நடவடிக்கையை கொண்டு வந்து இந்த ஆளுக்கு ஒரு அதிகபட்ச ஒரு தண்டனை ஏற்படுத்தணும். ஏன்னா தொடர்ச்சியாக மதசார்பற்ற நாட்டுக்குள்ளே பிளவுவாத அரசியலை பிஜேபி செய்கிறதுன்னு நீ பேசிக்கிட்டு இருக்கிற.
ஆனால் இந்த பிளவுவாத அரசியலை திமுக இருக்கக்கூடிய நபர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது இது சமூகத்திற்குள் எவ்வளோ பேராபத்தில் புரியுது. நம்ம எதையும் ஆதரிக்கவும் இல்லை, எதையும் எதிர்க்கவும் இல்லை. ஆனால் இங்கே ஒரு சுமூகமான ஒரு சூழல் போகணும். நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் வந்து ஆர்கனைஸ்ட் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து என்ன புதுசாக ஒரு பழக்கம். இது நாள் வரைக்கும் அந்த திருப்பரங்குன்றம், சிக்கந்தர் மலை எல்லாமே இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அங்கே எல்லாமே இயல்பாக போயிட்டே இருந்துச்சுல. திடீர்னு உங்களுக்கு எங்கேருந்து வந்தது ஒரு கோபம், எங்கேருந்து வந்தது பிரிவினவாதம்? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இங்கே வாழக்கூடிய மக்கள் நாம் யார் முதல்ல தம்பி? எல்லாருமே வந்து ஓர்தாய் வயிற்று மக்கள்னு சொல்கிறோம். எல்லாருமே அண்ணன் தம்பி மாமன் மச்சானா பேசி பழகி வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் தான். நம்ம எல்லாருமே எப்படியாப்பட்ட வாழ்க்கையில் முறை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல் காலேஜுக்குள்ளே போகிற பசங்க எல்லா சமூகத்திலும் பசங்களும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. இவன் டிஃபன் பாக்ஸில் அவன் எடுத்து சாப்பிட்றது, அவன் டிஃபன் பாக்ஸில் எடுத்து சாப்பிட்றது, ஊட்டுறது எல்லாம் மச்சான ஒன்றா தோளில் கையில் போட்டு இப்படி தானே போயிட்டு பழகிட்டு இருக்கக்கூடிய கலாச்சாரம் எங்கேருந்து திடீர்னு உங்களுக்கு இந்த மாதிரியான புத்தி உள்ளே வருது? யாருடைய ஆதிக்கத்துக்குள்ளே இந்த மாதிரி உள்ளே வருது? இங்கே அரசியல் மோசமானது. பொதுமக்களும் அரசியல்வாதியும் புரிஞ்சுக்கணும். அவன் அரசியலுக்காக நம்மளை வந்து பிளவாடக்கூடிய வேலை செய்யணும் பொழுது நமக்குள் பிளவாடக்கூடிய வேலை செய்வதை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. அது எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும், எந்த அரசியல் தலைவராக இருக்கட்டும். இது சமூகத்தில் நீங்கள் பொன்முடி அவர்களை என்ன செய்தால் தகும் என்பது யார்கிட்ட கேட்கலாம்? ஸ்டாலின் அவர்கள்ட்ட சார். ஸ்டாலின் அவர்கள்ட்ட. அவர் பொண்டாட்டிகிட்ட கேட்கணும் முதல்ல. பொன்முடிக்கு யாருக்க மகன், பொன்முடியோட மருமகள்கிட்ட கேள்வி கேட்கணும். உங்கள் மாமனார் இந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு, இது சரியா தவறா? பொதுவெளியில் வரும்பொழுது பொதுமக்களும் ஊடகவியர்களும் நிச்சயமாக அந்த கேள்வி அங்கே முன்னாடி எழுப்பணும். கடந்து போயிடவே கூடாது தம்பி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோயிலுக்குள்ளே பொன்முடியை அனுமதிக்கக்கூடாது. பொன்முடியோட மனைவியார் வரும்பொழுது இந்த கேள்வியை அவங்கள்ட்ட எழுப்பணும். பொன்முடியோட மருமகள் வரும்போது இந்த கேள்வி எழுப்பணும். அவர்கள் சார்ந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட இந்த கேள்வி எழுப்பணும். இதை என்னவாக பார்க்கிறீர்கள்? அவர் செய்து சரி தப்புன்றது அவங்க வாயிலன்னு சொல்ல வைக்கணும். அதை தாண்டி அந்த ஆளுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி அப்படின்னா, சமூகத்தில் சில விஷயங்களை வந்து நம்ம வந்து எப்பயுமே ஒதுக்கி தான் வைப்போம். நீங்கள் அந்த அப்போலாம் ஒரு காலம் இருந்தது தம்பி, கழிவறை கழிப்பிடம் இருக்குல்ல, வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க மாட்டான். கொல்லப்புறம்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அங்கே தான் கழிப்பிடமே இருக்குமே தவிர, இன்றைக்கி நீங்கள் எதுக்காக கழிப்பிடத்தை மட்டும் தனித்து வச்சுருந்தாங்கன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? எப்பயுமே வந்து சில விஷயம் தனித்து வைக்கணும். அதுபோல் வந்து பொன்முடியை தனித்து வைக்கணும். இது வந்து ஒரு கழிப்பிடம் போல அவர். புரியுதுங்களா? பொன்முடி என்னக்கூடிய நபர் வந்து சமூகத்தின் கழிவு. அவர் சமூகத்தின் கழிவை ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படின்னும் பொழுது இந்த சமூகத்துடைய பேராபத்தை உணராமல் அவரை வந்து இனிமேட்டு வந்து அமைச்சர், அவன் பெரிய ஆள், அவன் பெரிய சாதி, எந்த டேஷுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. அவன் என்றைக்கு பிளவாடக்கூடிய வேலை செஞ்சிட்டானோ அவன் அவ்வளோதான், மலத்திற்கு சமமாக அவனை ஒதுக்கி வைக்க வேண்டியது நம்மளது கடமை. அப்போ தான் இது போன்ற நபர்கள் வேறுண்ட மாட்டார்கள். இது நம்ம கடந்து போகிறோம் பாருங்கள். அதனால தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியும் பல நபர்கள்லாம் உள்ளே பூந்து ரொம்ப துணிச்சலாக பேசக்கூடியதெல்லாம் எங்கே வந்துச்சு? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை 4 பொம்பளைக்கு செருப்பால் அடிச்சிருந்தா பேசுவானா? நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ இஸ்லாமியர்கள் இவ்வளோ கொந்தளிக்கிறீங்களா சார்? அவர் பேசினதை பற்றி, வைணவம் சைவத்தை பற்றி, ஆனால் இன்ன வரைக்குமே அதை சார்ந்தவர்கள் ஒரு கேஸ் கூட கொடுக்க கிடையாது. அந்த மக்கள் கொந்தளிக்க கிடையாது சார். ஆனால் தம்பி நீங்கள் சொன்ன மாதிரி எதுவும் கடந்து போயிட்டு தானே சார் இருக்காங்க. அப்படின்னா பாமர மக்கள் புரிஞ்சுக்கங்க ஒரு விதத்தை. அவன் அரசியல்வாதிக்குள்ளே வந்து சண்டை போடுறதுக்கு அவனுக்கு நேரம் கிடையாது. அவ்வளோ பெரிய நம்ம அரசியல் இருக்கிறோம், நம்ம சண்டை போடுறோம், இது நம்மளுடைய வேலை, ஒரு பணியாக எடுத்து செய்கிறோம். ஆனால் அவர்களுக்கு வந்து இது கிடையாது. ஆனால் அவர்களுக்கு எவ்வளவு வலி வேதனை ஏற்பட்டிருக்குன்னு ஒன்று இருக்குது. நம்ம எப்படி யோசிக்கணும்னா அவனுடைய இடத்துலேருந்து யோசிக்கணும். இப்போது நீங்கள் சார்ந்த மதத்தை குறித்து ஒருத்தர் பேசிட்டார்னா அதிகபட்சமாக நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு அமைச்சர் இப்படி பேசிட்டார் தம்பி, நீங்கள் சார்ந்த மதம், நீங்கள் என்ன செய்வீங்க? சாதாரண மனுஷன் தான் பேசிட்டு விட்டுருவோம் சார். அப்படியே அவ்வளோதான் அவங்களாலையும் செய்ய முடியும். புரியுதுங்களா? எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா இயல்பான மக்கள் அப்படி தான் செய்கிறாங்க. நம்ம அதுக்காக அவங்கள வந்து டெம்ப்ட் பண்ணுறது, காயப்படுத்தலாம் வச்சக்கூடாது. ஆனால் எப்பயுமே ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் வந்து இதை வந்து கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பான். இதுக்கான எதிர்வினை ஆற்றுவான் நிச்சயமாக. இப்போது அந்த ஆளே வந்து இஸ்லாம சமூகத்தை குறித்தோ கிறிஸ்தவ சமூகத்தை குறித்து இந்த மாதிரி பேசியிருந்தானாக்கா அதோடைய எதிர்வினை வேறு விதமாக இருக்கும். இது உலக நாடுகள் முழுக்க பரவி இருக்கக்கூடிய மார்க்கம் நிலைமை எதிர்முறை ரொம்ப கடுமையாக இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அவனை சமூகத்துக்கு வந்து புறக்கணத்துக்கு முதல்ல வந்து கோயிலுக்குள்ளே அனுமதிக்காமல் அவன் மனைவியிடம் அவனுடைய மருமகளிடம் கேள்வி கேட்டு அவனை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வேலை செய்வதாக இருக்கட்டும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்கன்னு சொல்கிறேன் நான். அதான் சார். ஆமாம், அது யாரோ வழக்கு பதிவு செஞ்சால் தானே சார் அடுத்த தடவை யாரோ பேசுகிறதுக்கு ஒரு நிச்சயமாக வழக்கு போடணும். நீங்கள் வந்து இதை வந்து பொதுநல வழக்காக எடுத்து நீங்கள் கொண்டு போய் போட்டு அதற்கு தரவுகளாக ஆதாரமாக இப்போ உங்களுடைய சேனல்லே பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் எவ்வளோ பேர் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு கோவப்பட்டிருக்காங்க, இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து வச்சு சமூகத்துக்குள்ளே பிடவாளக்கூடிய வேலையாக இருக்கிறது. சமூகத்தில் அவங்களோட மனதை காயப்படுத்திருக்கு, ஒரு சமூகத்தை இப்படி இழிவுபடுத்திருக்கிறாரு, இவர் மீது வழக்கு போட்டு இதை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் பொதுநல வழக்காக வந்து பல வழக்கறிஞர்களே இருப்பீங்க. நீங்கள் எல்லாம் எடுக்கணும். இல்லை ஒவ்வொரு அரசியல் கட்சி சார்ந்த நபர்கள் இருப்பீங்க. இப்போ நீங்கள் பிஜேபியோ அதிமுக எந்த கட்சியோ ரொம்ப இந்துத்துவாயை தூக்கி பிடிக்கிறீங்களோ நீங்களேவாவது இதில் செய்யணும்.
ஆனால் யாருமே செய்யாமல் கடந்து நீங்கள் போயிட்டுனாக்கா இது வந்து சமூகத்துக்கு பேராபத்து. இது கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். ஓகே சார், கடைசி ஒரு கேள்வி சார். ஒருவேளை பொன்முடி அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை இஸ்லாமியரை பற்றி பேசியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த ஆள் பேர் என்ன தெரியுமா? பொன்முடி தெய்வ சிகாமணி. ஓ, அதுதான் அந்த ஆளுடைய இயல் பேர். பேரில் ஆரம்பிக்கும் போது என்னென்ன தெய்வ ஆரம்பிக்குது? சிகாமணி. தெய்வ சிகாமணி. அந்த ஆள் எதுக்கு வந்து பொன்முடி தங்க மாறினார் உங்களுக்கு அந்த விஷயம் இப்போ புரியுதா? பேச்சு பேசுறதுக்கு தான், இந்த மாதிரியான பேச்சை பேசுவதற்கு. எப்பயுமே பாருங்கள், நாங்கள் வந்து இஸ்லாமியர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எங்கள் மதத்தை குறித்து பேசும்பொழுது இந்த மாதிரியான எதிர்வினையோ கோவப்படுறதோ அடிக்கிறதோ சண்டை போடுறதெல்லாம் செய்ய மாட்டோம். எங்களுக்கு வழிபாட்டு முறையிலேயே என்ன செய்யணும்னு தெரியும். எப்படி வழிபாட்டு முறையிலே என்ன செய்யப்பட வேண்டும் தெரியும். செஞ்சோம்னா அதுக்கப்புறம் வாய் வராது, பேச்சு வராது, சில வேலைகள்லாம் இருக்குது வெளியில் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நாகரிகமான முறையை பொன்முடி கையாளணும். இனி அந்த ஆள்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. மக்கள் அதுக்கான எதிர்வினை ஆற்றுவார்கள். அரசாங்கம் எதிர்வினை ஆற்றணும். முதலமைச்சர் இதுக்கு தார்மீகமாக அமைச்சர் பதவியிலிருந்து அவர் விடுவித்து, இந்த விஷயம் என்பது ரொம்ப சென்சிட்டிவ். எலெக்ஷன் நேரம், ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே உங்கள் கூடாரம் காலியாக போகிறது. பேசாமல் கட்சியிலேருந்து தூக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸ்கோர் பண்ண முடியும், பார்த்துங்க. ஆமாம் சார், ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா இல்லையா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரத மேல ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி. நன்றி தம்பி.